வணக்கம் நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, நீங்க கால் பண்ணி சார் கிட்ட பேசிக்கலாம். அதுக்கான நம்பர் ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு சாரை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கேட்டுக்கலாம். சார், இப்போ அந்த மூவிஸ் அப்படின்றப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேணும். கட்டாயமா நிறைய டேக்ஸ் போகும். இப்போ நீங்க போனதுமே ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே ஆன மூவிஸ்ல இருக்குங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஓகே ஆன மாதிரி ஒரு காலர் பார்த்து பேசிக்கலாங்களா சார்? பேசலாம். வணக்கம், ராகம் தொலைக்காட்சி. சார் வணக்கம் சார், நான் புதுமண்டல இருந்து அப்பாஸ் பேசுறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? அப்பாஸ் அப்பாஸ். அப்பாஸ் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். சார் நல்லா இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க. சார் இருக்காருங்க சார்? இருக்காரு, பேசுங்க சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் அப்பாஸ் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல இருக்கீங்களா, ஆபீஸ்ல வரலீங்களா? இல்ல சார், நான் ஆபீஸ்ல வந்துட்டேன். இப்பதான் டியூட்டி முடிச்சு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வில்லியம் நாங்கெல்லாம் ஒண்ணா முடிச்சுதான் வந்தோம். ஓகே ஓகே ஓகேங்க சார். பயணம் குட் சார். பாத்தீங்களா? பயணம் உண்மைங்க சார். அது ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்குன்னாக்க இன்னும் ஒரு சில படங்கள் இது மாதிரி வர்றதுக்கான காரணம். ஆமா சார், அதாவது ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னாக்க அந்த மாதிரி படங்கள்லாம் வரனாலதான் சார். தேங்க்யூங்க. உங்களை மாதிரி ரசிகர்கள் பார்த்து அதை எங்களுக்கு சொல்லி நாங்க போய் டைரக்டர் கிட்ட சொல்லி தேங்க்யூ வெரி மச். நம்ம நானு அப்பா வந்து நைட் உட்காந்து பார்க்க மாட்டோம். ஒரு படம் ஃபுல்லா உட்காந்து பார்த்தா ஃபர்ஸ்ட். ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்கன்னா சிடில பாத்தீங்களா? இல்ல சார். ஊட்டியில நைட் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நைட் நம்ம போய் பார்த்து வரதுக்கு ரைட் ஓகே ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு ஆமா அப்புறம் வரும்போது வந்து என்ன பண்ணா அத பத்தி இது பண்ணிட்டு வந்தோம், அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம். டெஃபினெட்லி ஒரு சராசரி மனிதன் ஒரு ஃளைட்ல போனானா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அது ஒரு பலதரப்பட்ட மக்கள் ஆமா அந்த மாதிரி எல்லாம் வந்து போய் பார்த்து என்ன ஒரு இதுன்னு அதே மாதிரி வந்து நீங்க ஒரு திடீர்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, மேஜர் உள்ள ஒருத்தர் இருக்காரு, ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு. ஆனா உள்ள ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பரவாயில்ல, விஜய் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, பரவாயில்ல, ரொம்ப இது பண்ணிட்டோம். நன்றி. நீங்க பரவாயில்ல சார், நல்லா எதாச்சும் இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூங்க. வீட்டுல எல்லாரும் கேட்ட மாதிரி சொல்லுங்க, எதாச்சும் பேசுறீங்க. ஓகேங்க. அதே மாதிரி நம்மளும் அதுக்கு மேலேயும் போவோம். ஏன்னா நானும் கார்பரேஷன் ஸ்கூல். வெரி குட் வண்டர்ஃபுல். நான் சைதாப்பேட்டை கார்பரேஷன் ஸ்கூல். வெரி குட்ங்க. நல்ல ஒரு குட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அப்பாஸ். சரிங்க சார். நான் தொலைக்காட்சி எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசம். ஓகே சார், தேங்க்யூ. அந்த பயணம் படத்துக்கு அப்படியே ஒரு நல்ல படம். ஆமாங்க சார், அதாவது லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மூவினா அதான். லாஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. வணக்கம், ராகம் தொலைக்காட்சி. வணக்கம். நீங்க அந்த தமிழ், இப்ப தெலுங்கும் நல்லா பேசுவீங்க சார், கன்னடமும் நல்லா, இது மலையாளம் பிளஸ் பிரெஞ்சு அப்படிங்கிறது ஒரு என்டையரா ஒரு இது. அது நீங்க எப்படி இது பண்ணீங்க? ஒரு காலர் பார்த்து. வணக்கம், ராகம் தொலைக்காட்சி. சிவா பேசுறேன். சொல்லுங்க சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சிவா. சார் இருக்காரு, பேசுங்க. சிவா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அங்கிள். எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்களா? இல்ல அங்கிள், இனிமேல் தான். எக்ஸாம பார்த்து டிவி பார்த்து நீங்க ஃபோன் பண்றீங்களே? உங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல அதுதான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ மேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் அங்கிள். எந்த ஸ்கூல்டா? செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வெரி குட். ஸ்டடீஸ் தவிர என்ன பண்ற நீ? பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, அதுக்கப்புறம் இன்டோர் கேம் கேரம். வெரி குட். Play well, eat well. Okay uncle. And study well also. Thanks uncle. Okay, வீட்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் எக்ஸாம் வரைக்கும் டிவி போட வேண்டாமான்னு சொல்லிடு. என்ன uncle? எக்ஸாம் வரைக்கும் டிவி போட வேண்டாமான்னு அம்மா கிட்ட சொல்லிடு. Okay uncle. ஓகே, ஏன்னா நாளைக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா தலைவாசல் விஜய் வந்து மார்க் கொடுக்க மாட்டாரு. கரெக்ட்டா? ஆமா uncle, okay. So study well and all the best da. Thanks uncle. Thank you ma. Thank you sir. Bye. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்களா சார்? எதுங்க? வணக்கம், ராகம் தொலைக்காட்சி. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் என் பேர் ராஜ்மோகன், நான் ஊட்டில இருந்து பேசுறேன். சார் வணக்கம் சார். சார் இருக்கார், பேசுங்க சார். சார் வணக்கம் சார். ராஜ்மோகன் சார் வணக்கம். சார் வணக்கம், நான் ஒரு காலேஜ் லெக்சரர். ஓ வண்டர்ஃபுல் சார். எந்த காலேஜ் சார்? இங்க மெரிட்ல சொல்லி ஒரு காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன் சார். ஓ, which subject you are teaching sir? ஹோட்டல் மேனேஜ்மென்ட் சார். Oh my god.
Hotel management. Yeah. Wonderful, sir. Sir, it's nice to talk with you. Huh? I didn't expect it. உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Oh, very good. எங்க டிப்ளமா முடிச்சீங்க நீங்க? மெயினா உங்ககிட்ட பேச விரும்புறதே இந்த பிகாஸ் ஆஃப் the movie பயணம். Okay. So very nice movie, sir. உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மூவி அது. Okay, thanksங்க. So first day in Liberty Theatre I saw that with my wife and my sister-in-law. லிபர்ட்டி எங்க ஊட்டில? ஊட்டில. Okay. It was a very impressive movie and my wife was refused first. Later on she got interested, sir. Oh, very good. Tell your friends also to watch it. Yeah, of course, sir. Already everyone we said that really it's very, very nice movie. I have another friend here who is a catering student also, who was a catering student also, who was my senior. Her name is Mrs. Tirumani, Mrs. Vanti, her name. Okay. நீங்க எங்க டிப்ளமா படிச்சீங்க? ப்ராபபிலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது எனக்கு. எங்க படிச்சீங்க நீங்க? நான் ட்ரிச்சில சார் ஃபுட் ஆஃப் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி. Okay, நாங்க அடையார்ல we did our course. Okay. I came to know even you are also worked in Taj Korumulu. So is it so, sir? தாஜ்ல வந்து இவன் ஒர்க் பண்ணா, நாசர் ஒர்க் பண்ணா. I worked for Taj Banjara, Hyderabad. Okay. I was a Taj employee, sir, once in 1996, sir. 96. Okay. Really, thanks a lot, sir. Thanks a lot and all the very best, sir. Nice chance by you. Thank you. Thank you. Very happy. Thank you. பயணம் மாதிரி மூவி நிறைய பண்ணுங்க சார். பயணம் அந்த அபியமானம் really it was. இல்ல பயணம் மாதிரி மூவி definitely will try and do because these kind of good movies ஒரு 4-5 வரும்போது commercial movies comes in a lot. So the balance should increase. Other viewers you should encourage by seeing good movies inga. Definitely, sir. Thank you very much. நான் என்ன சொல்றது உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து I am watching it, sir. அப்படிங்கிற அந்த மூவில இருந்து I'm watching. அப்ப சின்ன பையன் நானு. இப்ப என்ன சொல்றீங்க? தலையில முடி இருக்கும்போது நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். Indirectly. Exactly. Was a good one. Very happy, sir. Thank you. I'm very happy, sir, today. Okay. My wife came here and she just increased the TV volume to listen my voice. Okay. sir. You have, I suppose, Just a minute, sir. Yeah. Sharmi, come on. Sorry, she's shying. Okay, no problem. Okay, sir. Thank you, sir. நீங்களும் நம்மள மாதிரி தானா? Sorry, sir? நீங்களும் நம்மள மாதிரி தானா? நம்ம மாதிரினா புரியல. அது மாதிரி ஆக்ஷன் பாருங்க சார். ஆக்ஷன் இல்ல சார். இல்ல மேல ஏதாவது இருக்கா தலையில? நிறைய இருக்கு சார். Okay, then fine. Okay. Take care and have a wonderful day. Okay, ma. Recently I got married and last September only I got married. Okay, ma. Bye. All the best. Thank you, sir. Thank you. ரொம்ப ஃப்ராங்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பிளஸ் காமெடியோட ஒரு விஷயமும் பேசுறீங்க சார். ஒரு கால் பார்த்துக்கலாம். வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம் சார். இப்போ அந்த பிரெஞ்சு பத்தி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். சோ நீங்க பிரெஞ்சு உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? இல்ல பிரெஞ்சு தெரியாது. லீமோத்தனி ப்ளூஸ்னு ஒரு ஃபிலிம். அதுல வந்து இங்கிலீஷ் பேச ஒரு கதாபாத்திரம் ஊட்டில ஒரு எஸ்டேட் மேனேஜரா இருக்கிறதா. So French பேசல I spoke English in that. Okay, sir. பிரெஞ்சு படத்துல you spoke characters role. Okay, sir. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அருமையான நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். அது எனக்கு பிடித்தமான ஒரு நல்ல பிரபலமான ஒரு நல்ல பிடித்த நடிகரை பேட்டி காண்பது இன்னும் ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாலை நேரத்தில். ஓகே சார். சார் சார் இருக்க பேசுங்க சார். சார் வணக்கம் சார். அரசியலை வரவேற்றால் அதோட உங்களை நானும் இங்க எதையும் வரவேற்கிறேன். நன்றி ஐயா. சார் அப்புறம் சொல்லுங்க சார். நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு எல்லாம் பண்றீங்க ரொம்ப பிடிச்சது. அதாவது இலக்கிய தரம் வாய்ந்த படங்கள் தேவதை அவதாரம் அந்த படங்களை பார்க்கும்போது நடிக்க மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றிங்க. ஆமா அதுக்கு மட்டும் ஒரு இந்த காமெடிக்காரங்க அது பின் எடுத்துங்க. எதுலங்க? மகளிர் மட்டும். ஆமா. ஆமா சார். அந்த அனுபவங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து எப்படி சார் உங்க உலக மக்களை நீங்க வந்து புரிந்து அந்த அனுபவங்களை பார்த்து நீங்க நடிக்கிறீங்களா இல்ல நீங்க லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி நடிக்கிறீங்களா? இட்ஸ் a combination. மற்றவங்க மாதிரியே நீங்க நடிச்சிக்கிறீங்க. அது எப்படி சார் உண்மையிலே அது தெரியல ஒரு அர்த்தமா இருக்கு உங்களுக்கு? ஐயோ இல்ல, இட்ஸ் a combination of everything. புக்ஸ் படிக்கிறது உண்டு, நிறைய படங்களும் பார்ப்போம். அதே மாதிரி வெளியே நம்ம போயிட்டு வரும்போது நிறைய கதாபாத்திரங்களை பாக்குறோம்ல.
ஸோ அதுலயும் அப்சர்வ் பண்ணிட்டு இது டைரக்டரோட நம்ம உட்காந்து பேசிட்டு நம்மளும் கொஞ்சம் இன்புட் போட்டு இட்ஸ் டோட்டல் டீம் ஒர்க்குங்க. இது நான் பண்றேன்னா இதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. என்னுடைய அப்பாவும் காரணமாக இருக்கலாம், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர்கள். இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து we have to take from all the places. ஓ எந்த பேருங்க? சண்டைக்கோழி. அந்த இம்ப்ரெஷன் அது வந்துட்டு உண்மையிலேயே ஆனா நீங்க கொஞ்சம் அது நீங்க அது ஒரு பிடித்தமான வரிகள் வந்துட்டு கடைசி நேரத்தில் ஏதாவது எதிர்க்க நிகழ்வுகள் அவருக்கு ஏற்படுத்தும் தாங்கிக்க முடியல. ஆனா இல்ல ஒரு நடிப்பு ரொம்ப ரசிச்சேன். ரியலி கிரேட் ஆக்சுவலி. ஐயோ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க வணக்கம். மகளிர் மட்டும் அனுபவம் வந்து நீங்க சொல்லுங்க சார். இப்படி அது எப்படி நீங்க சிரிக்காம இருக்கீங்க? அந்த இடத்துல எதுவுமே டோட்டல் மகளிர் மட்டும் எனக்கு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. சரியா? மகளிர் மட்டும்ல நான் எப்படி நடிச்சேன்னா அதான் மகளிர் மட்டும் இல்ல நீங்க நடிச்ச அனுபவங்களை வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படின்னா இன்னொரு உட்காந்து படம் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நீங்க சிரிச்சோம். அது ஆமா, அது ஏன்னா ஏன் சார், ஒரு பக்கம் கமல் சார், இன்னொரு பக்கம் ஊர்வசி, ரேவதி அண்ட் ரோஹிணி. நாகேஷ் சாருக்கு எனக்கு காம்பினேஷன். கமல் சார் என்ன சொன்னாரு, விஜய் இதுல ஒரு நல்ல ரோல் இருக்கு, அவருக்கு நான் ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன்னு தெரியும். அவர் சொன்னாரு, நீ வந்து விக்ரம் தர்மா சார் உட்காந்து பேசு, நீ வந்து ஒரு ஃபுல் இது வரைக்கும் அடிச்சு டோட்டலா என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு ஒரு கேரக்டர், அதனால உன்னுடைய பாடி உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. அதே மாதிரி நீ ஃபைட் பண்ற ஆள் வந்து நாகேஷ் சார் ஒரு டெட் பாடி. சோ வென் வி டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் நம்மளுடைய உடம்புடைய கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லன்ற பட்சத்தில் நீங்க எப்படி ஃபைட் பண்ணணும். சோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லாப்ஸ்டிக் மாதிரி வரும். அது உட்காந்து நானும் நாகேஷ் சார் உட்காந்து பேசி, விக்ரம் தர்மா சாரோட பேசி, கமல் சார் உட்காந்து பேசி ஃபார்ம் பண்ணதுதான் அது. அது எக்ஸ்பீரியன்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வாய்ப்பு வரல அவ்வளவுதான். ஆர்வம் காட்டுறதுன்னு இல்ல, வாய்ப்பு வரல அவ்வளவுதான். தேங்க்யூங்க. கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா, இட்ஸ் a good film. தேங்க்யூங்க. வாழ்த்துக்கள். வீட்டுல கேட்டு மாதிரி சொல்லுங்க. நன்றிங்க. ஸோ இவரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இவரோட டேஸ்ட்டு அப்படி ஒரு நேச்சுரல் ஆக்டிங், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு யதார்த்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ரெஃபர் பண்ணிட்டு இல்லை ஒரு கேரக்டர் அப்படியே உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே இந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கீங்க சார். காலர் பார்த்து பேசிக்கலாம். வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. சொல்லுங்க சார். சார் இருக்காரு, பேசுங்க சார். வணக்கம் ரகு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். உங்க ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்குங்க சார். அப்படிங்களா? ரொம்ப நன்றி. லாஸ்டா பீமா தான் பாத்தீங்களா? இல்ல சார், அந்த அதெல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சுன்னு சொல்றேன் சார். ஓகே தேங்க்யூ. உங்க வாழ்த்துங்கள சார், உங்க வாழ்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ராகம் டிவிக்கு நன்றி சார். ஓகேமா. ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் மா. தேங்க்யூ. சார் இப்போ அந்த ஒரு 150 மூவிஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க சார். ஸோ உங்களோட டேலண்ட், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த பொசிஷனுக்கு போயிருக்கீங்க சார். நீங்கள் அது எல்லா டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸோட நீங்க நடிச்சிருக்கீங்க. அது ஒரு விஷயம் சொல்றதுனால இங்க பக்கத்துல உட்கார்ந்து தொலைக்காட்சி. வணக்கம். ராகன் டிவி தாங்க, சொல்லுங்க. ஆமா வந்திருக்காருங்க. அப்படிங்களா? யாரு ஸ்டீஃபன் வந்திருக்காரு பெருமைப்படுறீங்களா? நான் வந்திருக்கேன். யார் வந்திருக்காங்கன்னு பெருமைப்படுறீங்க நீங்க? பேர் மறந்துட்டீங்க. பேர் சொல்லு. தலைவாசல் விஜய்ங்க நானு. என்ன பண்றீங்க? என்னங்க? பாலிடெக்னிக். வெரி குட். என்ன கோர்ஸ் பாலிடெக்னிக்ல? சிவில். ஓகே, வெரி குட். இட்ஸ் a nice course இல்ல? நான் தான் பேசிட்டு இருக்கேன். தலைவாசல் விஜய் பேசுறேன். சகோதரா நல்லா இருக்கியாமா? சொல்லுமா அப்புறம். ஓகே உங்களை பார்க்க முடியாத ஊட்டிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ஓகே தேங்க்யூமா. நல்லா படிங்க. ஓகே தேங்க்யூ. ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையா நீங்க
அது நேச்சுரலா வந்துருது இல்ல சார், இந்த மாதிரி அந்த கிரேசி மோகன் ஆமா அவரு அந்த டைமிங் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரு ஐயோ அவரும் கமல் சார் டெல்லி கணேஷ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் உட்கார முடியாது, உருண்டு சிரிச்சுட்டு தான் இருப்போம். வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அஜய் பேசுறேன். யாருங்க? அஜய். அஜய் சார் இருக்கார், பேசுங்க அஜய். அஜய் குட் ஈவினிங். அஜய் சொல்லுங்க. அஜய் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். சார் ஃப்ரான்சஸ். ஓ தேங்க் யூ வெரி மச் மேம். அப்புறம் சார் குளிர் என்ன சார் இருக்கு? குளிர்ல எப்படி இருக்கு? கோல்டு அவ்வளோ இப்ப கம்மியா தானே இருக்குமா? ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கு குளிர் இல்லையா? உங்களுக்கு குளிர் இல்லையா? இல்ல சார். ஓகே ஓகே. என்ன பண்றீங்க? இப்போ எங்க இருக்கீங்க சார்? ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் படம் வச்சிருக்கீங்க? இப்போ நெக்ஸ்ட் ஊழலெல்லாம் சொல்லிட்டு ஊர்வசி லதா லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கி ஊழலன்னு ஒரு படம், அது நெக்ஸ்ட் வருது. 1000 விளக்கு ரிலீஸ் ஆகுது இப்போ ஏப்ரல்ல. சரிங்க சார். அதுக்கப்புறம் ஒரு மலையாள படம், அதுக்கப்புறம் விக்ரம் நெக்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஹலோ சார், இந்த மூவிஸ்லாம் ரொம்ப, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெஞ்சு மூவிஸ் அதோட அனுபவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். ஸோ அதோட நீங்கள் அதில் ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் இருந்து இப்போ மலையாளம் அப்படிங்கிறப்ப மலையாளத்தில் தமிழ் பேசுறது. மலையாளம் இப்போ ஆகஸ்ட் 15 முந்தினத்து படம் ரிலீஸ் ஆச்சு மம்முட்டி சார், அது நான் தான் பேசியிருக்கேன். 90% நான் தான் பேசுவேன். ரொம்ப கஷ்டமா ஒரு வேற மாதிரி ஸ்லாங் இருந்ததுன்னா வேற லாங்குவேஜில் வந்து ஐ வில் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் டு டு இட். எப்படி? வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். குட் ஈவினிங். யாருங்க? ஆனந்த் பேசுறாங்களாமா? சொல்லுங்க ஆனந்த் சார் இருக்கார், பேசுங்க ஆனந்த். உங்களோட தீவிர ரசிகராமா அவரு ஆனந்த் சார். ஆனந்த் ரொம்ப நன்றி ஆனந்த். எங்க இருந்து பேசுறீங்க? போன் இல்ல? ஓகே வெரி குட் வெரி குட். நான் அப்புறம் நான் சொல்லுங்கண்ணா. என்னண்ணா? சௌக்கியமா? இல்ல சாப்பிடலையே, இவங்க பிடிச்ச உட்கார வச்சுட்டாங்க, அனுப்பவே இல்லை. எங்க வரேங்க, நான் வரேன், இது முடிச்சு அனுப்பிச்சுன்னா நான் வரேன் நான். சரிங்களா? ஓகே ஓகே. ஹலோ, உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? ஐயோ ரொம்ப நன்றிமா, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போறேண்ணா. ஆமாண்ணா. அடுத்த படம் ஊழல் 1000 விளக்கு வருதுண்ணா. அடுத்த படம் அடுத்த மாசம் 7ஆம் தேதி ரிலீஸ்ண்ணா. ஓகேண்ணா, நன்றிண்ணா. பாய்ண்ணா. டிவி சவுண்ட வச்சு அண்ணா அண்ணா அவ்வளவு முடிவு. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க அருண் சார் இருக்கார், பேசுங்க சார். அருண் குட் ஈவினிங். அருண் சொல்லுங்க. அருண் குட் ஈவினிங் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் உங்க டிவி ரசிகர். ஓகே ஓகே, தேங்க் யூ மா, ரொம்ப தேங்க்ஸ். ஊட்டிக்கு இப்ப முதல் முறையா வந்திருக்கீங்களா சார்? இல்லம்மா, நான் ஒரு 20-25 வாட்டி வந்துட்டேன். இந்த வாட்டி தான் குடும்பத்தோட வந்திருக்கேன். சரிங்க சார். ஒரு ரிலாக்ஸ்டு ட்ரிப் சார். ஷூட்டிங் இல்ல, சும்மா சுத்தி பார்க்க வந்தேன். ஓகே சார். ஓகே சார். அப்புறம் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. உங்களை பார்த்தேன். எங்க பார்த்து? ஓ இது டிவில பார்த்தேன். இல்ல நான் நேத்து நான் போட் கிளப்ல இருந்தேன், ஒருவேளை அங்க மீட் பண்ணமோ என்னமோன்னு ஒரு டவுட்ல தான் கேட்டேன் நான். இல்ல சார், அதெல்லாம் இல்லை. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ மா. தேங்க் யூ சார். தேங்க் யூ தேங்க் யூ சார். இப்போ நீங்க பப்ளிக் பிளேஸ்ல போனீங்க, அந்த போட் ஹவுஸ் தொட்டபெட்டா அப்படின்னு. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இதே மாதிரி தான். என்ன இங்க ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கேன், அங்க ஆள் தெரிஞ்சு பேசுவோம். வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. ஹலோ, சொல்லுங்க சார். முரளி சார் வணக்கம். சார் இருக்கார், பேசுங்க சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். நல்லா இருக்குங்க. நல்ல சுகமா இருந்ததுங்க. இட் வாஸ் a very wonderful experience. டெஃபினட்டா ஒரு ஆர்டிஸ்டா நான் அவங்களோட சிவாஜி சார், நாகேஷ் சார், அதுக்கப்புறம் நம்ம கள்ளப்பாட்டு நடராஜன் இவங்க நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றது டெஃபினட்டா என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத அனுபவம் அது.
அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களே? பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப பழக்கம் எனக்கு வாடா போடான்னு சொல்லிக்கிற அளவுக்கு சினிமாக்கு முன்னாடி இருந்த பழக்கம் இருந்தது நாசர். ரகுவரன் ரொம்ப க்ளோஸா இருந்தா, பாவம் ஹி இஸ் நாட் தேர் நவ். ஸோ நாசர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப க்ளோஸ்னா என்ன, ஷூட் அதாவது முன்னாடி சின்ன வயசுல இருந்து 25 வருஷமா தெரியும்னா பாத்துக்கோங்களேன். That's all, nothing else. அப்புறம் நியூஸ்ல கேள்விப்பட்டேன். ஆமா ஆமாங்க. அப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஒரு சப்போர்ட் கிடைச்சது திரும்ப கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல எப்படி இருந்தது மனநிலை அப்படின்னா, நான் திருட்டு போயிடுச்சு, எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுதான். பட் அன்னைக்கு காலையில ரியாக்ஷனே வராதுங்க. அந்த சினிமாலெல்லாம் அழுவாங்களா, அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில வராதுங்க. அப்படியே பிளாங்கா நின்னுட்டேன். வைஃப் கிட்ட சொன்னேன், நான் லைஃப் ஆரம்பிச்சது 450 ரூபாயில. அப்போ ஒன்றும் கிடையாது, சம்பாதிச்சோம், இப்போ வந்தது போயிடுச்சு, மறுபடியும் சம்பாதிப்போம், அவ்வளவுதான், விட்டுரு. என்ன நடிகனா இருந்ததால இந்த டிவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்துக்கணும். ஏன்னா 20 வயசுல நீங்க இருக்கிற ஒரு தெம்பு, ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு 40 வயசுல இருக்காது இல்லைங்க. சோ அதுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களும் சொன்னாங்க, மீட் பண்ண எல்லாரையும். வந்துடும், அது நம்ம கஷ்டப்பட்டது எங்கேயும் போகாது, என்ன வேற ரூபத்துல வரும், அவ்வளவுதான். தேங்க்யூ. யங்ஸ்டர்ஸுக்கு ஐயோ, நான் அட்வைஸ் சொல்லி அது மாதிரி மாறி இருந்தா எம்ஜிஆர் சொல்லி எப்பயோ மாறி இருக்கணுங்க. அட்வைஸ் எல்லாம் வேணாங்க. நீங்க பண்ற ஒர்க்கு நம்ம பசங்க என்ன பிடிக்குமோ அதை கேளுங்க, அவங்களுக்கு அதுல என்கரேஜ் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் நம்ம அட்வைஸ் சொல்ற அளவுக்கு எல்லாம் இன்னும் ஏங்க நான் பால்டா இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் சொல்றீங்களே. See, give them lot of experience. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கரெக்டா இல்லையான்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கரெக்டா இருந்தா அதுல அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. Thank you very much and give my regards to your family also. Thank you sir. Thank you. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சி தொடரும். இதுல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். What's wrong with you? என்ன தப்பு பண்ணாவ? சும்மா பேசிட்டு இருந்தவன அநியாயமா கொன்னிட்டீங்களே. உங்க நியாய தர்மத்துக்காக நீங்க வரல. யூசுப் கான் இங்க வரணும். அது வரைக்கும் என்ன வேலை நடக்கும்? சாவ வர மரண பயம் இன்னும் மோசமானது. இப்படியே போனா பாதி பேர் நீங்க கொல்றதுக்கு முன்னாடியே செத்துறாங்க. உங்க உயிர் உங்க கவர்மெண்ட் மதிக்கிறது இல்ல. அதான் இவங்க நேரா விளையாட்டே இருக்காங்க. இப்ப நாங்க விளையாட என்ன ஆகுறது தெரியுமா? The game has just started. Hey, தைரியம் இருந்தா வெளிய போய் நேருக்கு நேர் விளையாடா. That's not a coward. Sit down. Hey, துப்பாக்கி காட்டி மிரட்டாத. I'm a true soldier. I do if I have to. போடா, நான் என்னைக்கோ கார்கில்ல செத்துக்க வைக்கிறேன். Hey, முதல்ல சாகறதானே. Shoot me. ஐயோ, இறைவனின் தூதரே துணை நிற்க வருவீர். இறைவனின் புனிதரே எதிர்கொண்டு வருவீர். இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்புக் கொடுங்கள். இன்று உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே இவருக்கு இன்று அளித்திடுவேன். முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. Vimala? Yes, sir. Can I have some water? Sure. बाहर निकालो. बाहर निकालो. Excuse me. வணக்கம் நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. ஐயா வணக்கம். வணக்கம் சார், பேசுங்க சார். அவர் நண்பர் பார்த்து பேசுனாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பச்சை கம்மலம் இருந்த மலை, சலசலத்தோடும் ஆறு, மேகம் துறந்த வானம், இப்புகழ்பெற்ற நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற
உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். ராகம் தொலைக்காட்சி நேயர்களின் சார்பாக எனது பெயர் மஞ்சள் சிவகுமார். சிவகுமார் சார், ரொம்ப நன்றி. நீ கரகரன் பேசிட்டீங்க. இது மாதிரி எனக்கு பேச வராது. டயலாக் எழுதி கொடுத்தா நான் கரெக்டா படிப்பேன், அது எந்த தமிழா இருந்தாலும். ரொம்ப நன்றி. பலதரப்பட்ட திரைப்படங்களில் உங்களது நல்ல திறமை மிக்க நடிப்பை பார்த்து வியந்து போனவர்கள் நாங்கள். ஐயோ, தேங்க்ஸ். காதல்கோட்டை திரைப்படத்தில் அந்த கவலைப்படாத சகோதர பாடலுக்கு நீங்கள் ஆடிய நடனமும் சரி, காதலே நிம்மதி படத்தில் அந்த கந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம் இல்ல விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி, சோப்பு சிப்பு கண்ணாடி, அதுல ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு அந்த சென்னை அந்த குப்பத்து மக்களின் நடனத்தை பிரதிபலித்தீர்கள். அதே நேரத்தில் சமீபத்தில் அபியும் நானும் என்கிற திரைப்படம், அந்த படத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லை. ஆமா, குழந்தை இல்லாத ஒரு மனிதராக நீங்கள் தோன்றி நடித்தீர்கள். அதில் திரீஷாவை அந்த பாடல் முடிந்த பின்பு எனக்கு குழந்தை இல்லை என்கிற ஏற்கனவே உன்னை பார்க்கும்போதுதான் வந்தது என்று நீங்கள் உணர்ச்சிபூர்வமாக எடுத்து சொல்லுகிற அந்த நடிப்பு எங்களை மிகவும் கலந்தது. நன்றி. நன்றிங்க. நீங்கள் வெற்றி பட இயக்குனர், தொடர்ந்து குடும்ப கதைகளையும் காதல் கதைகளையுமே இயக்கி வந்து வெற்றி பெற்ற இயக்குனர் விக்ரமனுடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறீர்கள். உன்னை நினைத்து எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர். அவரிடம் உங்களை கலந்த விஷயங்கள் என்னென்ன? நன்றி. நன்றிங்க. ஹலோ சார், அவர் அந்த விக்ரமன் சாரோட கவனம், ஏன்னா டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரு யூனிக் டைரக்டர், உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட அனுபவங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார். ஸோ இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரு கைப்பற்றவங்க அப்படின்ட்டு. சார், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க சார்? ஒரே ஒரு மனைவிங்க, பெயர் ராஜேஸ்வரி. இல்ல நிஜமாங்க, சீரியஸ்லி. 2 குழந்தைங்க, ஒரு பையன் பொண்ணு. பையன் வந்து 11th படிக்கிறாப்புல, பொண்ணு வந்து 7th படிக்கிறாங்க. அவங்கள பத்தியும் இங்க இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஒரு நீச்சல் வீரர்கள். சமீபமா ராஞ்சியில நடந்த தேசிய விளையாட்டு போட்டிகள்ல தமிழ்நாட்டிலிருந்து மெடல் அடிச்ச ஒரே பையன் வந்து ஸ்விம்மிங்ல என்னுடைய பையன் தான். என்னுடைய பொண்ணு வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கா. தேசிய விளையாட்டு ராஞ்சியில நடந்தது நேஷனல் கேம்ஸ். அந்த நேஷனல் கேம்ஸ்ல 12 வயசுல இது வரைக்கும் யாருமே மெடல் அடிச்சது இல்ல இன் ஸ்விம்மிங் ஆர் எனி ஆர் ஃபார் தட் மேட்டர் எனிதிங். அந்த ஏசியன் கேம்ஸ்ல 12 வயசுல மெடல் அடிச்ச ஒரு குழந்தை யாருமே இல்லை. அதனால அவளோட ரெக்கார்டு ஒண்ணு. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய பேர் வீட்டுல இது இருக்காது. இதுக்கு மூல காரணமே நாங்கெல்லாம் இப்படி நல்லா இருக்கிறோம், நல்லா பண்றோம்னு காரணமே என்னுடைய மனைவி தான். ஏன்னா ஒரு ஃபல்கரமா வீட்டுல இருந்துட்டு, ஏன்னா நான் ஷூட்டிங் போயிடுவேன், எங்க ஸ்விம்மிங்ன்றது டெய்லி ஒரு 6 hours பண்ணணும். ஸோ 3 பேருமே நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம். நான் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்த படத்தில் என்ன கூப்பிடுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் அவங்க நல்லா ரேஸில் செலக்ட் ஆனாதான் அடுத்த ரேஸ்லையும் அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு டென்ஷன், இந்த ஒரு ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷனை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி எங்களெல்லாம் இந்த அளவுக்கு ஆக்குறது வந்து டெஃபினட்டாக என்னுடைய ஒய்ஃப் ப்ளஸ் என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மாமியார் மாமனார், அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள். நான் அது நிறைய ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்லுவேன், எனக்கு கிடைத்திருக்கிற நண்பர்கள் டெஃபினட்டாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் நிறைய பேர். அதில் குறிப்பாக இப்போ இங்கே ஊட்டி வந்ததால் நான் அவங்க வந்து சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, நான் வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வந்து திருமணி சாருடைய ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்லலை. என்னுடைய ஒரு வருஷம் சீனியர் அவங்க கேட்டரிங் காலேஜில். அவங்கெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து பயப்படுவோம், ஏன்னா அப்படி ஒரு டெரராக இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்கள வந்து இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் 1 வருஷம் படித்தேன், அவங்க டிப்ளமா படித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சுகுமார்னு டிடிடிசியில் இருக்காரு சுகுமார், அவங்களாம் ஒன்றா படித்தோம். ஸோ இந்த நட்பு வட்டாரம் வந்து இந்த நண்பர்களை மறுபடியும் சந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக், கம்ப்யூட்டர், தலைவாசல் ஒரு ஆக்டர் ஆனதால் என்ன ஆயிடுச்சு, இட் வாஸ் ஈஸி டு கம்யூனிகேட். ஸோ இப்போ ஊட்டியில் உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க தான் என்னை வந்து ஃபுல்லாக வந்து ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அண்ட் மை ஃபேமிலி. ஸோ என்னுடைய வட்டாரம் எவ்வளவுதான். சினிமா அப்படின்றது ஓகே, சினிமா தட்ஸ் மை ஜாப், another ஜாப். படம் போவோம், ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நான் ஃபேமிலி. சினிமா பிடிக்கலன்ற காரணம் இல்லை, ஏன்னா குழந்தைங்களுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா ஸ்விம்மிங் வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அடுத்த எய்ம் அவங்களுக்கு வந்து அவங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ லைஃப் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஐ எம் கெட்டிங் குட் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் பிடிச்சிட்டேன், 1-2 பேர் மாத்திரம் பாக்கி, அதுவும் கிடைச்சிடும். ஸோ அதாவது ஏதோ ஒரு புக்கில் படிச்சேன்ல, லைஃப்ல வந்து ஒரு மனிதன் அவனுடைய என்ன அச்சீவ் பண்ணான்னு கேட்டால்
அவன் ஒரு 60-70 வயசுக்குள்ள ஒரு 4 நல்ல நண்பர்களை சம்பாதித்தானால், that is if you earn 4 good friends in 60, then your life's cycle is over. அது எங்கேயோ படிச்சேன், யோசிச்சு பார்த்தா வந்து 2-3 பேருக்கு மேல இல்லை. அதுல ஒருத்தர் பிரசன்னவதினி என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க 34 வயசுல இறந்துட்டாங்க. So be friends with everyone, and it's nice to be keep smiling and enjoy your day. Don't worry about tomorrow. நாளை பத்தின வருத்தம் வேண்டாம். அதுதான் வந்து இன்னைய ஒரு சந்தோஷத்துக்கு எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி சமீபமா அந்த ஊட்டி மேல வரும்போது ஒரு வாசகம் படிச்சோம், ஒரு காருக்கு பின்னாடி ஒரு ஆங்கில வாசகம், சின்னது, நிறைய கார்ல என்னென்ன எழுதிக்கலாங்களே நம்ம, அதே மாதிரி ஒன்று, யுவர் ஃபியர் இஸ் மை விக்டரி அப்படின்னு. அதாவது இது எந்த ஒரு லெவல்லையும் எல்லாருக்குமே அது ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். உன்னுடைய பயம் தான் என்னுடைய வெற்றி. ஸோ பயப்படாத எதுக்கும். பி கான்ஃபிடென்ட் இன் வாட் யூ ஆர் டூயிங் and enjoy today. I mean, whatever you are doing, do it responsibly and correctly. Tomorrow automatically it will take care of itself. அவ்வளவுதான். ஸோ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனது ஸ்டீஃபன் அண்ட் ஊட்டி மக்கள் கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் வரும்போது உங்களை சந்திக்கிறேன் நான். ஓகே சார். சார் நாங்க ராகம் தொலைக்காட்சி எல்லாருமே உங்களுக்கு ஃபேன் தான் சார். ஒரு ஆட்டோகிராஃப் சார். ஓகே, thank you. Thank you. Thank you very much, sir. Thank you. Sir, ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார். Thank you very much. பசிக்குது, சாப்பாடு போட்டலாம்னு நினைக்கிறேன். So see you and good luck. Thank you sir. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி. இவ்வளவு நாள் பார்த்தேன், டைம் போனதே தெரியல. இந்த 1 hour எப்படின்னு அவ்வளோ எல்லாமே ஒரு காமெடியா சொன்னாலும் ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. அதே மாதிரி ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, எங்கர் ஜென்ரேஷனுக்குள்ள ஏதாவது அட்வைஸ் இருக்கான்னு. ஸோ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. சரி நேயர்களே, இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். வணக்கம்.